அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு காமராஜர் அவருடைய வாழ்வும் தியாகத்தை பத்தி நான் சொல்ல போறேன். அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு, அவர் என்னென்ன தியாகங்கள் செய்தாருன்றத அவருடைய வாழ்வில் நடந்த உண்மையான நிகழ்வுகளை பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஒரு சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு சில உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் அந்த நிகழ்வுகளை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த நிகழ்வுல நீங்க உங்க மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுதான் என்னுடைய தாட்டு. ஏன்னா இந்த மாதம் முழுக்க காமராஜர் பத்தி தான் நிறைய விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த மாசம் முழுக்க நம்ம யாரை பத்தி அதிகமா பாக்குறோம், பேசணும், தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா காமராஜர் பத்தி தான். ஏன்னா அப்படி ஒரு மனிதர், அதாவது ஒரு மனிதனா இருந்ததுனாலே தெய்வமா தேவையில்ல, ஒரு மனிதாபிமானத்தோடு ஒரு மனிதன் வாழ்ந்துட்டாலே அவரை எந்த விதமான கஷ்டமும் மத்தவங்க அனுபவிக்க மாட்டாங்க. மனிதத்தையும் விட்டுறதுனாலதான் நிறைய பேர் அவங்களாலையும் அவங்க சார்ந்தவங்களாலையும் நிறைய கஷ்டம் அனுபவிக்க வேண்டியது. சரியா? அதனால இந்த ஒரு நல்ல மனுஷனை பத்தி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அவரை பத்தி ஒரு சில நிகழ்வுகள் முதல்ல என்ன சொல்றேன்னா, அவருடைய நல்ல விஷயங்களை நான் ஷேர் பண்றேன். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அப்போ அவர் வாழ்க்கையில செய்த ஒரு சில நல்ல விஷயங்களை உண்மையா செஞ்சாருன்றத உங்களால என்ன பண்ண முடியும்னா நம்ப முடியும். சோ என்னென்ன விஷயங்கள் செய்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்ல பாத்தீங்கன்னா மாத்ரு பூதேஸ்வரன் அப்படின்றவரு எழுதியிருக்காரு. இதுல முதல்ல என்ன சொல்றாருன்னா, விருது பட்டி விடிவெளின்றாரு. உண்மையாவே காமராஜர் மிகப்பெரிய ஒரு விடிவெளியா தான் இருந்திருக்கிறார். அவருடைய சாதனைகள்னு ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். 9 ஆண்டுகள் தான் அவர் முதலமைச்சரா இருந்திருக்காரு. இன்னைக்கு ஸ்ரீநிகேதன் காம்படிஷனுக்காக மாணவர்களை நான் நிகேதன் ஸ்கூலுக்காக கூட்டு போனேன். பேச்சு போட்டியில ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாங்க. இன்று இவர் இருந்திருந்தால் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாங்க. பசங்க கிட்ட கேட்கும்போது நான் கொடுத்த தலைப்பு யாரை பத்தினா அப்துல் கலாம் பத்தி சொன்னேன். இன்று அப்துல் கலாம் இருந்திருந்தா எப்படி எல்லாம் இருந்திருக்கும், இன்று காமராஜர் இருந்திருந்தா என்னுடைய தமிழ்நாட்டுடைய தலைவிதியே மாறி போயிருக்கும். அப்துல் கலாம் இருந்திருந்தா கூட இந்தியாவோட தலைவிதி கூட மாறி போயிருக்கும். ஆனா நம்ம அவங்களுக்கு மறு சான்ஸ் கொடுக்கவே இல்லை. நம்ம என்ன சொல்றதுன்னா, நல்லவர்களை நம்ம தக்க வைக்கிறதே இல்லை. விட்டுறதுனால அப்துல் கலாமும் நம்ம விட்டுட்டோம். அடுத்த முறை ஒரு 5 ஆண்டுகள் அவர் இருந்திருந்தாரா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி காமராஜரும் இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கண்டிப்பா இருந்திருந்தாருன்னா இன்னும் எவ்வளவோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பாரு. சோ அவர் செஞ்ச ஒரு சில விஷயங்கள் மட்டும் கட்டினாரா, கீழ்பவானி, அமராவதி, மணிமுத்தாறு, சாத்தனூர் டேமு, புள்ளம்பாடி, ஆழியாறு, வைகை, பரம்பிக்குளம், தொட்டிப்பாலம். ஆசியாவிலேயே பெரிய தொட்டிப்பாலம் நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்கு. அதை அமைச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம காமராஜர் தான். அது கூட பாத்தீங்கன்னா அந்த தொட்டிப்பாலம் அமைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்தது. ஏன்னா கீழே இருக்கிற தண்ணி மேல ஏத்தணும். அது யாராலையும் முடியாது. இன்ஜினியர் எல்லாம் கூப்பிட்டு கேக்குறாங்க, எப்படி இதை ஏத்த முடியும், ரொம்ப கஷ்டம் இது. ஆனா தண்ணி போய் தான் ஆகணும். 2 மலைகளுக்கு மத்தியில தான் அந்த தொட்டிப்பாலம் இருக்கு. அந்த மலைகளுக்கு மத்தியில இருக்கிற ஒரு மலையில தண்ணி இருக்கு, ஒரு மலையில தண்ணியே கிடையாது. அந்த தண்ணி அப்படியே அந்த மலைக்கு கொண்டு போனாதான் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, முடியாது, இன்ஜினியர் கூப்பிடுறாரு, இன்ஜினியர் முடியாதுங்கிறாரு. வந்தாரு, நின்னு பார்த்தாரு. ஏன்பா அந்த இதெல்லாம் கட்ட வேணாப்பா, சாதாரண தொட்டி மாதிரி கட்டிடுங்க, இங்க இருந்து அங்க தண்ணி போனா போதும்ட்டாரு. சாதாரணமா ஒரு இன்ஜினியர் யோசிச்சு மண்டை குழம்பி என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லி அவர் சாதாரணமா தொட்டி பாலம் கட்டுங்கப்பா, இங்க இருக்க தண்ணி அங்க போகுது அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. எவ்வளவு ஒரு ஜீனியஸ் பாரு அவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, நிறைய பெல் நிறுவனம் கல்வித்துறையில 13,000 பள்ளிகள் கட்டினாராம். சாத்தியமே கிடையாது. அவ்வளவு அவர் அன்னைக்கு கட்டின பள்ளிக்கூடங்கள் தான் இன்னைக்கு பெருகி இருக்கு, வளர்ந்து இருக்கு. அப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் குழந்தைங்களை மட்டும் தான் பள்ளிக்கூடம் அனுப்புவாங்க, பெண் குழந்தைங்க அவ்வளவு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா தூரமா போய் பிள்ளைங்க எல்லாம் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். பெண் பிள்ளைங்க அவ்வளவு தூரம் எதுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி கொண்டாந்து இருப்பாரு அவர் தான். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அவர் கொண்டதுனால அங்க இருக்கிற கிராம மக்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த பக்கத்துல தானே இருக்கு ஸ்கூலு, சரி பெண் பிள்ளை தானே, ஒரு எழுத படிக்க கத்துக்கிட்டோமே, ஒரு கையெழுத்து போட கத்துக்கிட்டோமே, போயிட்டு வரட்டும். நாங்க 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் அமைச்சதுனால. அப்படி அமைக்க கண்டிப்பா பெண்கள் கூட இந்த அளவுக்கு சொல்ல முடியாது. அப்போ அந்த ஸ்டார்டிங், அந்த குழந்தை 5ஆம் கிளாஸ் படிச்ச பிறகு அதுக்கப்புறம் அதுக்கு வருஷம் வரும். அப்ப இந்த படிக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா 13,000 பள்ளிகள் 9 வருஷத்துல. சாத்தியமே இல்லாத விஷயம், ஆனா சாத்தியமாக்கி இருக்காரு. மதிய உணவு திட்டம், இதுக்கு ஒரு கதையே இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மதிய உணவு திட்டத்தை அவர் கொண்டு வரும்பொழுது கேக்குறாரு, அமைச்சரவையில கேக்குறாரு, பா குழந்தைங்க எல்லாம் பசியில இருக்குப்பா, அதனால பள்ளிக்கூடம் வரமாட்டேங்குது, மதிய உணவு கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்துரும்பா குழந்தைங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அமைச்சர்கள் சொல்றாங்க, சாத்தியமே கிடையாது சார்,
அது எப்படி சார் முடியும்? பல கோடி ரூபாய் செலவு பண்ணணும். முடியாது சார். இல்ல, இது முடிச்சேதான் தீரணும். யாருக்கிட்ட போய் கையேந்துன்னு மட்டும் சொல்லு, நான் போய் கேக்குறேன். ஒரு முதலமைச்சர் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. மத்திய அரசு கிட்ட கேட்பாங்க, எங்களுக்கு இது வேணும், இதை செய்யுங்கன்னு கேட்பாங்க. அவங்க கொடுத்தும் செய்வாங்க, குடிக்கலன்னு விட்டுருவாங்க. ஆனா யார்கிட்ட போய் கையேந்துன்னு சொல்லுங்க, நான் போய் கேட்கிறேன். கண்டிப்பா இந்த விஷயத்த கொண்டே வந்தாகணும். மதிய உணவு கொடுத்தாதான் குழந்தைங்களால படிக்கவே வர முடியும்னா அதை கொடுத்துட்டுவோமே. எனக்கு தேவை கல்வி. கல்வியை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் அவங்களை தூக்கி விடணும்னு அவசியமே இல்லை. அவங்களே தானே என்ன பண்ணிடுவாங்க, வளர்ந்து வந்துருவாங்க. அதனால கல்வி கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீர்த்தேக்கம், அப்புறம் தொழில்நுட்ப கல்லூரிகள், தொழிற்சாலைகள், பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல, நிறைய தொழிற்சாலைகள் அவர் கட்டி கொடுத்திருக்காரு. திட்டங்கள் பாத்தீங்கன்னா சீருடை திட்டம், பசுவதை தடுப்பு திட்டம். நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன், இது நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். மதிய உணவு, தொழிற்சாலைகள் எல்லாம் கேட்டேன். ஆனா பசுவதை தடுப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்காராம். தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அதை சொல்லும் போது நம்ம சேவாலயம் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல கூட கோசாலை இருக்கு. அதாவது வயதான மாடுகளை நம்ம வச்சு என்ன பண்றோம்னா பராமரிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குலக்கல்வி திட்டம். அதாவது அப்பா செய்யற வேலையை தான் மகன் செய்யணும் அப்படின்னு ஒரு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அவர் முதலமைச்சர் ஆன பிறகு அந்த குலக்கல்வி திட்டத்தை தான் என்ன பண்ணிருக்கிறாரு, ஸ்டாப் பண்ணாராம். அது எப்படி அப்பா ஒரு முடிவெற்ற வேலை கூட செஞ்சிருக்கலாம். அதே தொழில தான் ஒரு குழந்தை செய்யணும்னா அது குழந்தை ஒரு டாக்டராக கூட விரும்பலாம், ஒரு வக்கீலாக விரும்பலாம். அதனால அந்த அது வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு. அவர் கையெழுத்து போட்ட முதல் விஷயமே இந்த குலக்கல்வி திட்டமா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அனல் மின் நிலையங்கள், நிறைய அனல் மின் நிலையங்கள். அதுக்கப்புறம் பெரம்பூர் ரயில் பெட்டி நிலையம், நெய்வேலி நிலக்கரி திட்டம். இது எல்லாமே மிகப்பெரிய, உண்மையாவே அவரை பத்தி நான் படிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் அவரை பத்தி பெருமையா பேசுவேன். இன்னும் கொஞ்சம் அவரை பத்தி தெரிஞ்சுக்கும் போது என்னடாப்பா இவ்வளவு மனுஷன் எவ்வளவு வேலை எவ்வளவு செஞ்சிருக்கிறார். அதாவது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு அது 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு இதையே சொல்லிட்டு இருப்பாங்க. 1000 விஷயங்களை நல்லாவே செஞ்சிருக்கிறாரு. ஆனா அமைதியா செஞ்சிருக்காரு, எந்த விதமா ஆர்ப்பாட்டமே இல்லாம செஞ்சிருக்கிறாரு. இவருடைய நிறைய பதவிகள் வகிச்சிருக்காரு. 5 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு, 3 முறை பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் 3 முறை முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு, 5 முறை இந்திய காங்கிரஸ் தலைவரா இருந்திருக்காரு. அதனாலதான் அவர் கிங் மேக்கர்னு சொல்றோம். சாதாரணமா ஒரு ஒரு தலைவர் ஆகிறதுக்கு போட்டி போடுவாங்க. இவர் போட்டியெல்லாம் போடல. அவருக்கு வந்த வாய்ப்பையே வேணாம்னு சொல்லிட்டு அவர் மத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நீங்க பிரதமர் ஆகுங்க, நான் எதுக்கு ஆகணும், வேண்டாம், நீ யாரு. லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, இவங்க எல்லாருமே அவர் தான் என்ன பண்ணிருக்காரு, பிரதமரா மாத்திருக்காரு. முதலமைச்சர்களோட அவர் தான். ராஜாஜியை கூட முதலமைச்சர் அவர் உட்காந்து வச்சிருக்கிறாரு. சோ அந்த அளவுக்கு நல்லவரா இருந்திருக்கிறாரு. சரி, அவரை பத்தி ஒரு சில நல்ல விஷயங்கள். அதாவது இதுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அவரு, சட்டத்தை கையில் எடுப்பது சட்டப்பையை நிரப்புவதற்காக தான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல. ஆனா அவரு இறக்கும் போது கூட தான் சட்டப்பைய ஒண்ணுமே இல்லாம இறந்து போனார். அவ்வளவு பெரிய மாமேதியா வாழ்ந்திருக்காரு. சரி, அவரோட பத்தி ஒரு சில நிகழ்வுகளை ஷேர் பண்றேன். ஒரு முறை அவரோட ஆபீஸ்க்கு நல்ல ஓவியம் வரையக்கூடியவர் காந்தியோட ஓவியத்தை அழகா வரைஞ்சு கொடுத்தாராம். அதை பார்த்ததுமே நல்லா வரைஞ்சிருக்கிற, இனிமே எல்லாரோட அலுவலகத்திலயும் காந்தியோட இந்த போட்டோ மாட்டுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கணுன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட ஜீவோ வாங்கியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் எப்பவுமே ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஜீவோ போடுவாங்க. இந்த ஜீவோ என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த ஜீவோல படிக்காத மேதைன்னு கரெக்டா அவர் தான் சொல்லியிருக்கிறாங்க போல இருக்கு. 6வதுன்னு படிக்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு விஷயம் இருக்கு. அதாவது என்னன்னா, ஹேங் த போட்டோ அப்படின்னு இருந்துதான். ஹேங் த போட்டோன்னா அந்த போட்டோவை தொங்க விடுங்க அப்படின்ற, ஹேங்னா தொங்க விடுன்னு அர்த்தமா. அதை பார்த்துட்டு அப்படி சொல்லாதீங்க, இன்ஸ்டாண்ட் போட்டோன்னு மாத்துங்க. இன்ஸ்டால்னா மாட்டி வைங்க அவரோட போட்டோவை, தொங்க விடக்கூடாது. தொங்குறதுக்கும் மாட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல அறிவுஜீவியா இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் கலெக்டர் கிட்ட மனு கொடுக்குறோம். அமைச்சர்கள் எல்லாம் சாதாரணமா பார்க்க முடியாது. பார்த்து மனு கொடுத்தாதான் அந்த விஷயம்லாம் நடக்கும். ஆனா இவரு முதலமைச்சரா இருந்தாலும் சாமானிய மனுஷரா இருக்காரு, இல்ல ஒரு கிராம தலைவர் மாதிரி எல்லா இடத்துலயுமே போய் மக்களை பார்த்திருக்காரு. ஒரு ஏதோ ஒரு கட்சிக்காக போறாரு. போற வழியில கிராம மக்கள் அவரை பாக்குறாங்க. பார்த்துட்டு ஏதோ விஷயத்த சொல்ல வராங்க. உடனே காரை நிறுத்திட்டாரு. மக்களை பார்த்துட்டாலும் ஒண்ணு காரை நிறுத்திடுவாரு. நிறுத்திட்டு இறங்குறாரு. என்னமான்னு கேக்குறாங்க. கிராம மக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு சாலை போட்டு தர சொல்லுங்க ஐயா, இருக்கு அப்படின்றாங்க. உடனே நல்லா இதுவா கூட பேசுவானா,
சாலையே போட்டு தர மாட்டேன்னு ஒரு அதிகாரி இருப்பானே, அவன் முதல்ல கூப்பிடுங்க அப்படின்னாரு. அவர் கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு வர வச்சு, ஏன்பா இங்க சாலை போட முடியாதா? போட முடியாது. நான் சொல்ல கரெக்டா சொல்லிட்டாரு பாரு அவரு. ஏன் போட முடியாது? இல்ல இல்ல, இதுக்கு வந்து சரியா வராது, இது பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடமா இருக்கு, என்னால போட முடியாது. சரி என்ன பண்ணலாம், நீங்க ஒரு ஜியோ குத்தினா பண்றான். சரி பண்ணிட்டா போதும். அந்த இடத்துலயே அவங்களுக்கு ஒரு ஜியோ கொடுக்குறாராம், கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாராம், இங்க வந்து சாலைங்களை போடுங்க அப்படின்னு சொல்லி. சோ எங்க பார்த்தாலும் எங்க மக்கள் வந்து நின்றுனாலும் அவங்க ஏன் நிக்கிறாங்க, எதுக்கு நிக்கிறாங்க, அவங்களோட கோரிக்கை என்ன, மனுதான் கொடுத்து அதை படிச்சு அதுக்கப்புறம் 4 பேர் பார்த்து அப்புறம் எல்லாம் செய்ய மாட்டாராம். ஆன் த ஸ்பாட் அவரால் என்ன முடியுமோ அதை அப்படி செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாராம். அது பாத்தீங்கன்னா 1962ல இந்தியாவுக்கும் சீனாக்கும் போர் நடக்குது. போர் நடக்கும்போது இந்தியா அந்த போர்ல பின்வாங்கிடுச்சு, போர்ல தோத்து போன மாதிரி ஆயிப்போச்சு. அது வந்து நேருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தான். இவர் போய் பாக்குறாரா, என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நேரு கேக்குறாரு. இல்ல நம்ம கிட்ட வந்து ராணுவ தளவாடங்கள் எல்லாம் இல்ல, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. சரி வாங்க வேண்டியதானே. வாங்கலாம், அது அமெரிக்கா கிட்ட இருந்தா வாங்கணும். அவங்க வந்து பணம் கூட நம்ம கட்டிடலாம், ஏதாவது பேங்க்ல வந்து ஒரு கையெழுத்து போட்டாதான் அதை கொடுப்பேன்னு சொல்றாங்க. எந்த பேங்க்ல போட்டாலும் அமெரிக்கால பேங்க்ல கையெழுத்து போட மாட்டேன். இப்போ சொன்னாராம். யோசிச்சு பார்த்துட்டு, அமெரிக்காக்காரன் கடை எதுனா இங்க இருக்குது அப்படின்னு கேட்டாரு. இருக்கு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு பேங்க் ஒண்ணு இங்க இருக்கு. சரி அவனை உடனே மூட சொல்லு அப்படின்னா. மூட சொல்றீங்க, அது சாத்தியம் இல்ல. ஏன், நமக்கு ஒரு கையெழுத்து அவன் போட மாட்டான், அவனுக்கு மட்டும் நாம வந்து கடையை கொடுக்கணுமா? க்ளோஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னா. இவங்க க்ளோஸ் பண்ண சொல்லி நேரம் ஆர்டர் கொடுக்குறாராம். அங்க இருந்து அவங்களுக்கு ஆர்டர் வருதான், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எதுவா இருந்தா சொல்லுங்க, நாங்க செய்யறோம். ஒண்ணு இல்ல, எங்களுக்கு நாட்டு தலைவரம் எல்லாம் வாங்கணும், பேங்க்ல கையெழுத்து போடணும், போட்டாதான் தர முடியும்னு சொல்றீங்க, நீங்களே சொல்றீங்க அப்படித்தானே, எத்தனை கையெழுத்துனா நான் போடுறேன், க்ளோஸ் மட்டும் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாராம். எதே அந்த டக் டக்குன்னு எடுக்கிற முடிவுகள், தீர்மானம் எடுக்கிற நல்ல ஒரு முடிவுகள். இப்படிப்பட்டவர் வந்து ரொம்ப ஏழ்மையாவும் வாழ்ந்திருக்காரு. அதாவது அவங்க அம்மாவோட இறப்பு கூட அவர்கிட்ட எந்த பணமும் இல்லையாம். அம்மா இறந்துட்டான்னு கேள்விப்படுறாரு, போறாங்க, நிறைய பேர் வராங்க. அப்பா அவங்க வயசாயிடுச்சுப்பா, அவங்க இறந்து போயிட்டாங்கப்பா, நீங்க எதுக்குப்பா வேலையை விட்டு எல்லாம் வரீங்க, போப்பா அவங்க வேலைக்கு போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது பாப்பாங்க. டெத்ல வந்து யார் இறந்துருக்கிறாங்கன்னு பாக்குறத விட யாரெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு பாக்குறவங்க தான் அதிகம் பேரு. ஆனா அவர் என்ன பார்த்தாருன்னா, நம்ம அம்மாவுக்காக இத்தனை பேர் அவங்க வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறாங்களே அப்படின்னு தான் பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க போய் வேலையை பாருங்கன்னு. அப்புறம் வந்து வெட்டியா வந்து காசு கேட்கிறாராம், இந்த மாதிரி காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லலாம், பாக்கெட் சட்டப்பாயில கை வைக்கிறாரா, பணமே இல்லையா. என்ன பண்றது முழிக்கிறாரா. அப்ப பக்கத்துல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறாரா. அப்ப அந்த வெட்டியா சொல்றாராம், உங்களுக்கு பணம் வேணாம், ஏன்ப்பா நீ தானேப்பா கேட்ட. நான் கேட்டேன், ஏன் கேட்டேன்னா, காமராஜ் கிட்ட இருந்து ஒரு ₹1 வாங்கினேன்னா நான் பெருமையா வச்சுக்குவேன், காமராஜ் கிட்ட இருந்து ₹1 நான் வாங்கினேன் அப்படின்னு பெருமையா வச்சுக்குவேன். ஆனா இந்த பணம் வாங்கறதுக்காக நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அதாவது அவங்க அம்மாவுடைய முதலமைச்சரா இருந்திருக்காரு, 9 வருஷமா இருந்திருக்காரு, எத்தனையோ தொழிற்சாலைகள் கட்டி இருக்கிறாரு, எவ்வளவு கல்வி நிறுவனங்கள் அமைச்சிருக்காரு. ஆனா அவங்க அம்மாவுடைய ஈமச்சடங்கு செய்யறது கூட அவர்கிட்ட பணம் இல்லைன்னும் போது என்ன சொல்றது, அவர் பெரிய தியாகியா தான் வாழ்ந்திருக்கிறார். அது பாத்தீங்கன்னா 1968ல அரசினர் விடுதலை போய் தங்குறாரு. தங்கிட்டு அங்க ஒரு கூட்டம் நடக்கிறத கேள்விப்படுறாரு. கூட்டம்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையா சொல்ல போனா ரோட்ல எல்லாம் கூட்டம் போடுறாங்க, போக்குவரத்துக்கு டிராபிக் ஜாம் ஆகுது, கஷ்டப்படுறாங்க. அவர் கூட்டத்தை பார்த்துட்டு கூப்பிட்டு சொல்றாரு அந்த கூட்டத்தை நடத்துறதுகிட்ட, பா எங்கேயாவது ஆத்தோரமா போட வேண்டியதானப்பா, அங்க ஜனமும் கூடுற மாதிரி இருக்கும், யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கும், நீ எதுக்கு வந்து ரோட்டு மையத்துல போடுற, அது எவ்வளவு தொந்தரவா இருக்குது அப்படின்னு சொல்றாராம். சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வாலிபனை கூப்பிட்டு அவன் பாராட்டி அவங்க மாலை போடுறாங்க. எதுக்குன்னு கேட்டா, அதாவது அவருடைய பிறநாள் மறுநாள் வரப்போகுதான், அதுக்கு வந்து நிறைய பெரிய போஸ்டர், அதுக்கு அந்த பையன் தான் மேல ஏறி வேலை பார்த்திருக்கிறான். இவரு கூப்பிட்டு திட்டாராம், ஏன்பா எனக்கு பிறந்த நாள் வருதுன்னு இவ்வளவு தூரம் ஏறி அதை பண்ணிருக்கிய, திடீர்னு உனக்கு எதனா ஆச்சுன்னா உங்க அப்பா தான் என்ன சொல்லுவாங்க, இந்த ஆளுக்கு போய் செய்ய போய் என் பிள்ளைய மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்ல மாட்டாங்களா, எனக்கு இது தேவையாப்பா, நீங்க நல்லா இருக்கணும்ன்றதானப்பா நான் இவ்வளவு விஷயங்கள் செய்யறேன், நீங்க ஏன்ப்பா இந்த மாதிரி எல்லாம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதாவது ஒரு தொண்டம் கிடைச்சா போதும் நம்மள கட்சியை வளர்க்கறதுக்கு அப்படின்னு நினைக்கிற மட்டும் இல்ல, அப்படியெல்லாம் தேவையில்லை, அது நானா என்ன என்ன நல்ல மனுஷன் மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், அதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சுகர் ஃபேக்டரி கண்டிப்பா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா மத்தவங்க கிட்ட கையேந்தி வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஜாப்பனீஸ் தான் அதுல ரொம்ப வல்லுநர்களா இருந்திருக்காங்க இந்த சுகர் ஃபேக்டரி வைக்கிறதுல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 சுகர் ஃபேக்டரியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அப்ப வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர் அப்படின்னா, 10 சுகர் ஃபேக்டரி கேட்டீங்கன்னா ஒரு சுகர் ஃபேக்டரிக்கு 10% ஆஃபர் தராங்க.
அந்த 10% ஆஃபரை வந்து அங்க இருக்கிற அமைச்சர்கள், முதலமைச்சர் என்ன பண்ணிக்கலாம், அந்த லாபத்தை பங்கிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, 10 ஃபேக்டரி கட்டுறோமா, 10%னா 100% ஆச்சா, பேசாம இன்னொரு ஃபேக்டரி கட்ட சொல்லுங்க அப்படின்றாரு. சாதாரணமா தெரு போடும்போதே, ரோடு போடும்போதே அதுல என்ன பணத்தை எடுக்கலாம்னு நினைக்கிறவங்க மத்தியில அவ்வளோ விஷயம் பணம் வருது, அத இன்னொரு ஃபேக்டரி கட்டலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஆஹ் நான் முதல்லயே சொன்னேன், ஒரு முதலமைச்சர் மாதிரியே நடந்துக்க மாட்டார், ஒரு சாமானிய மனிதர் மாதிரியே நடந்துக்குவாராம். வழியில போகும்போது என்ன கூட்டம் பார்த்தாலோ, யாராவது வந்து ஏதாவது சொன்னாலோ ஆன் த ஸ்பாட் அவரால என்ன முடியுமோ அதை கண்டிப்பா செய்வாராம். அது மாதிரி ஒரு கிராமத்து வழியா போகும்போது கொஞ்சம் கிராம மக்கள் நிக்கிறாங்க, காரை மறிக்கிறாங்க, அவர் காரை நிறுத்திட்டாரு, இறங்குறாரு. இறங்கிட்டு மக்கள் கிட்ட கேட்கிறாரு, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மக்கள் சொல்றாங்க, ஐயா எங்களுக்கு கரண்ட் வேணும், ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கிறாங்க ஐயா, கரண்டே தர மாட்டேன்றாங்க அப்படின்னும் போது இன்ஜினியரை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன் கரண்ட் தர மாட்டேன்னீங்க? அப்ப அவர் சொல்றாரு, இல்ல பெங்கால்ல இருந்தா வந்து எங்களுக்கு சிமெண்ட் வரணும், அந்த போஸ்ட் மரம் எல்லாம் வரணும், வந்தாதான் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். உடனே அந்த அந்த செயல்படுத்துறதுல வந்து வல்லவர் அவர். உடனே என்ன பண்றாரு, கிராம மக்கள் கிட்ட கேக்குறாரு, எல்லாரும் வீட்டுக்கு ஒரு பனைமரம் தரீங்களா அப்படின்னு கேக்குறாரு. தரையா. அப்ப அவர் இன்ஜினியர் கூப்பிட்டு கேட்க சொல்றாரு, ஆளுக்கு ஒரு பனைமரம் தராங்களாம், அதுல இருந்து கனெக்ஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. தாராளமா தரலாம், தாராளமா தரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 10-15 நாள்லயே அந்த மக்களுக்கு கரண்ட் போய் சேருது. அதாவது இழுத்தடிக்கிறதே கிடையாது, முடியும்னா முடியும் தான். அது முடியாதுன்னு அவர் வாழ்க்கையில சொன்னது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல விஷயத்த வந்து ஏழை மக்கள் வந்து கேட்கறாங்கன்னா அதை வந்து முடியாதுன்னு சொல்ல மாட்டார் போல இருக்கு. உடனே அதை எப்படி சாத்தியப்படுத்தலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சார் போல இருக்கு. எந்த மக்கள் வந்து எந்த ஒரு உதவி கேட்டாலும் உடனே அவர் என்ன முடியுமோ அவரால் முடிய விஷயத்த செஞ்சுட்டு போயிருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு பஸ் கம்பெனிக்காரங்க முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்போ வந்து அந்த பஸ் கம்பெனிக்காரங்க ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. அந்த சப்போர்ட்னால அவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த கேட்கறதுக்காக பஸ் கம்பெனிக்காரங்க எல்லாம் வராங்க, வந்து ஆபீசர்ஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கிராம மக்கள் கொஞ்சம் பேர் அவரை பாக்குறதுக்காக அவர் ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க. வந்ததுமே ஒரு 2 பேரும் உட்காந்துக்கிற விஷயம் ஒரு காதுக்கு வருது. முதல்ல யார கூப்பிடுவாருன்னா, இந்த ஏழை மக்களை கூப்பிடுறாரு. வாங்க வந்து என்ன விஷயம்னு கேட்கிறாரு. என்ன விஷயம்ல கேட்கும் போது ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாரு, உங்களுக்கு கடைசி பஸ் எப்போ, நீங்க திரும்ப கிராமத்துக்கு போனோம் இல்லையா, அப்ப கடைசி பஸ் எப்போன்னு கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு டைமிங் சொல்றாங்க இந்த மாதிரி. அப்போ வந்து அவர் மேனேஜரை கூப்பிட்டு சொல்றாரு, இவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் உடனே செஞ்சு முடிச்சுட்டு அந்த கடைசி பஸ் பிடிக்கிறதுக்கு முன்னால அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க வேலையெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டா தான் வந்து அந்த பஸ் கம்பெனிக்காரங்களை கூப்பிடுறாரு. அவங்க கோச்சுக்கிட்டாங்க, என்னப்பா வர சொல்லி நான் வரமாட்டேன்றாங்க, அவங்க கோச்சுக்கிட்டாங்க. ஏன் கோச்சுக்கிட்டாங்க, நீங்க வந்து அவங்க சீக்கிரமா கூப்பிடலையா அதனால கோச்சுக்கிட்டாங்க அப்படின்றாங்க. நீ கூடுப்பா நான் பேசுறேன் கூப்பிட்டேன்னு. ஏன்பா உங்களுக்கு தெரியாதா, உங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, கடைசி பஸ்ஸை விட்டுட்டா அவங்க எப்படிப்பா ஊருக்கு போவாங்க, நீங்க கார்ல வந்திருப்பீங்க, நீங்க எவ்வளவு லேட் ஆனாலும் வீட்டுக்கு போயிடுவீங்க, அப்படியே லேட் ஆச்சுன்னா எங்காவது தங்குவீங்க, சாப்பிடறதுக்கு பணம் செலவு பண்ணுவீங்க, அவங்க பாக்கெட்ல கூட பணம் இல்லாம வருவாங்க, அவங்களை கொஞ்சம் நான் யோசிக்கணும்ல. ஒண்ணு முதல்ல தெரிஞ்சுங்கப்பா, நீங்க நான் முதலமைச்சர் ஆன பிறகு என்ன பார்க்க வந்துக்கிறீங்க, அவன் என்ன முதலமைச்சர் ஆக்கிட்டு பார்க்க வந்துக்கிறான், நான் யார பாக்குறது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் அந்த மக்களுக்கு அந்த பஸ் நிறுவனக்காரங்க அமைதியானாங்க. இந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லவரா வல்லவரா இருந்திருக்கிறார். பாத்தீங்கன்னா அவருடைய தன்னுடைய நண்பனுடைய நண்பர், சின்ன வயசுல அவங்க கூட பழகின நண்பர்கள், அந்த நண்பர்கள் கிட்ட வந்து ஒரு நம்பர் ரொம்ப பெஸ்டான நண்பர். அவர் பண்றாருன்னா, முதலமைச்சர் ஆயிட்ட ஃப்ரெண்டு, நம்ம பொண்ணோட கல்யாணத்து வந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு கூப்பிட போறாரு. கூப்பிடும் போது அவர் கூப்பிடாராம். இல்ல இல்ல நான் வரல, எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கிறேன், என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டான். இதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். அவரும் வந்துட்டாரு. திடீர்னு கல்யாணம் வந்து நிக்கிறாராம். அப்புறம் ஒரு முடிவு நிக்கிறாராம், ஏன்பா நீ முன்னால வர்றதுன்னு சொல்லியிருந்தா நான் எதனா ஏற்பாடு பண்ணிருப்பேனே, இதெல்லாம் பண்ணுவேன் தான் வரமா உங்ககிட்ட வந்து நான் வரேன்ற விஷயத்தையே சொல்லல, எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்கக்கூடாது, என்னால நீ கணக்காரன் ஆகக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்லல அப்படின்னு சொன்னாராம். சரி வந்துட்ட வாப்பா, பிள்ளைங்களை கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுனாரு. ஏன்பா கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க பாருப்பா, அவங்க கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் பாப்பா, என்கிட்ட ஏன்பா கேக்குற, நான்லாம் பண்ண மாட்டேன், அவங்கள போய் பண்ணுனாராம். தாழ் மனப்பான், அதாவது தாழ் மனப்பான்மை இல்ல, தன்னை தாழ்த்துகிறது.
பெரியவங்க எவன் ஒருவன் தன்னை தாழ்த்து கொள்கிறானோ அந்த இடத்துல அவன் என்ன பண்ணா உயர்த்தப்படுவான்னு சொல்லுவாங்க. உண்மையாவே இவர் உயர்ந்ததுனாலதான் அவர் தன்னை தானே என்ன பண்ணிருக்காரு, தாழ்த்தி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ப கூட வந்து பஸ் கண்டக்டருக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கு. சண்டையில என்ன பண்ணிருக்காரு, ஒரு கண்டக்டர் வந்து ஒரு காலேஜ் பையன் அடிச்சிருக்காரு. ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை. போய் பாக்குறேன், பாத்துட்டு அந்த டிரைவர் அந்த கண்டக்டர் வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாருல்ல, அப்படியே விட்டுருக்கலாம்ல, ஆனா விடலையே. போய் முதல்ல டிஸ்மிஸ் பண்ண அவர் போய் கூட்டிட்டு வா. ஏன்பா மாணவர்களை போட்டு அடிக்கலாம் இல்லையாப்பா, அவங்க இளைஞர்கள். மாணவர்களை போட்டு அடிக்கலாமா, தப்பு இல்லையா அப்படி சொல்லி சொல்றாரு. நன்றி நன்றி. அப்போ சொல்றாரு, கல்லூரி மாணவனை ஏன்பா போட்டு அடிச்சிட்ட, அவங்க இளைஞர்கள் இல்லையாப்பா, கொஞ்சம் துடிப்பா தான்ப்பா இருப்பாங்க, நாம தான்ப்பா வந்து அவங்க சமாதானப்படுத்தி பேசணும். நீ ஏன்பா அப்படி பண்ண, இப்ப பத்தி அவனை சஸ்பெண்ட் பண்ணிருக்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆயிடுச்சு, அப்பா அம்மா இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, இப்ப 6 மாசம் என்ன பண்ண போற, ஏதாவது என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஒரு 6 மாசத்துக்கு வெயிட் பண்ணு, மறுபடியும் அந்த வேலையை நான் போட்டு தரேன், அது வரையும் எதனா வேலை பாரு. என்ன வேலையா பாக்குறது. அப்புறம் பிஏ கிட்ட சொல்லி அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து அந்த 6 மாசத்துக்கு அப்புறமா அந்த வேலையை பார்த்துட்டு குடும்பத்தையும் காப்பாத்தி அவருடைய வேலையும் தக்க வச்சிருக்கிறார். அதாவது ஒருத்தர் வந்து வேலையை விட்டு நின்றுட்டா குடும்ப பொருளாதாரம் எவ்வளவு பாதிக்கப்படும், இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்றத அவர் உணர்ந்து இருக்கிறார். அந்த உணர்ந்து செயல்பட்டு இருக்கார். அதுக்கப்புறம் சின்ன வயசுல அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டன்றத மறக்காம இருந்திருக்கிறார். அது ஒரு இன்சிடென்ட் ஒரு இடத்துல சொல்றாங்க, தள்ளு வண்டிக்காரு தள்ளு வண்டியை தள்ளிட்டு போறாராம், இவர் கார்ல போறாரு, போக வேண்டியதுன்னா, ஆனா என்ன பண்ணிருக்காரு, காரை நிறுத்திட்டு இறங்கி வந்து அந்த கல்லு வந்து தள்ளுறாராம். எல்லாரும், ஐயா நீங்க முதலமைச்சர் இருந்துட்டு போட்டோம், நான் இதுக்கு முன்னால இந்த வேலையை தானே செஞ்சுட்டு இருந்தேன், இது என்ன புதுசா எனக்கு, அவ கஷ்டப்பட்டு தள்ளிட்டு இருக்கான், அவங்க உதவி பண்றதுக்கு இல்லாம என்ன போய் முதலமைச்சர் இந்த இடத்துல நான் காட்டிக்கணுமா, தள்ளு வண்டியை தள்ளுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா, நான் தள்ளி இருக்கேன், நான் இது மாதிரி வேலையெல்லாம் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து இறங்கி வேலை செஞ்சிருக்கிறார். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட், அதாவது இந்த இடத்துல வந்து சினிமா தியேட்டர் ஒருத்தர் கட்டியிருக்காரு. அந்த தியேட்டர் கட்டிட்டு அதுக்கு லைசன்ஸ் வந்து கலெக்டர் கிட்ட வாங்கணும். கலெக்டர் கிட்ட போயிட்டு லைசன்ஸ் கேக்குறாங்க. லைசன்ஸ் கேட்டா அவரு பேர் வந்து பசுபதி பாண்டியன், அந்த கலெக்டர் பேரு. நான் வந்து உங்க தியேட்டரை பார்த்தேன், ஒயரிங் எல்லாம் சரியா நடக்கல, லைசன்ஸ் தர முடியாது. இல்ல நான் முதலமைச்சரை கூப்பிட்டுட்டேன், அவர் வந்து நாளைக்கு என்ன பண்ண போறாரு, எனக்கு சிறப்பு விழா பண்ண போறாரு, நீ கண்டிப்பா என்ன பண்ணணும், லைசன்ஸ் கொடுத்துதான் ஆகணும், வர முடியாது. நான் தான் முதலமைச்சர் வராருன்னு சொல்றேன், இருக்கட்டும். ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, அதாவது உங்க முதலமைச்சர் இப்ப வந்து நான் வேலையை எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா நாளைக்கு என்ன பண்ணுவேன், முதலமைச்சருக்கு போட்டி போடுவேன். ஆனா உங்க முதலமைச்சரால கலெக்டருக்கு படிக்க முடியாது, அதை போய் முதல்ல சொல்லுங்க அப்படின்னா அவங்க அப்படியே போய் சொன்னாங்களாம். தான் தொண்டர்களுடைய வேலை இல்ல, என்ன நடக்குது அப்படின்னு சொல்றது, அப்படி போய் சொன்னாங்களாம். சொன்னதுக்கு அப்படியே சொன்னாரு, கொஞ்சம் தப்பா தான் சொல்லிக்கிறாரு, நான் கண்டிப்பா இது கஷ்டமா இருக்கேன் இந்த விஷயம்னாராம். ஆமா ஐயா, கண்டிப்பா நீ அவன் போய் திட்டணும், நான் அதுக்கு சொல்ல வரலையா, நான் கலெக்டர் இல்ல, டியூன் கூட படிக்க முடியாது என்னால, நான் படிச்சது 6ஆம் கிளாஸ், நான் எப்படியா கலெக்டருக்கு படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டாராம். போயிட்டு அந்த பங்கன்ல அப்போ வந்து அவர் சொல்றாராம், அந்த சினிமா தியேட்டருக்கார கூப்பிட்டுட்டு சொல்றாரா, ரிப்பன் மட்டும் நான் கட் பண்றேன், ஆனா நீ சினிமா ஓட்டக்கூடாது, எப்ப கலெக்டர் வந்து உனக்கு பர்மிஷன் கொடுக்குறாரோ, லைசன்ஸ் கொடுக்குறாரோ அப்பதான் நீ ஓட்டணும், அப்படி அது சம்மதம்னா நான் வரேன், இல்ல வரமாட்டேன் அப்படின்றாரு. சரி வாங்க சொல்லிட்டு போய் ரிப்பன் கட் பண்ணிட்டு நேரா அந்த கலெக்டர் வீட்டுக்கு போறாராம். கலெக்டர் வீட்டுக்கு போயிட்டு போனதுமே அவரு சொல்றது சொல்லிட்டாரு, ஐயா சொல்லிருப்பாங்கன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. சரி என்ன சொல்லுவாருன்னு பார்த்தா, உட்கார்ந்தாரா, அம்மா எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கலெக்டர் ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரா, எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்குமா, ஒரு காஃபி ஒண்ணு போட்டு தெரியான்னு சொல்றாராம். குடுக்குறாங்களா, குடிச்சாராம். குடிச்சிட்டு அவங்க பிள்ளை விளையாடிட்டு இருக்கானா கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு, எப்பவுமே நீ நல்லா படி, நல்லா இரு, உங்க அப்பா எப்படி வந்து உண்மையா இருக்கிறாரோ நேர்மையா இருக்கிறாரோ அதே மாதிரி நீயும் இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதாவது நேரா போய் நீ ஏன் என்ன இப்படி சொன்னேன்னு சொல்லல, நீ உன் நேர்மையும் நான் பாராட்டல, ஆனா அந்த விஷயத்த நாசுக்கா அழகா அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போறாராம்.
அதாவது அந்த கட்சிக்காரங்கிட்ட சொல்றாங்களா, நீங்க வந்த வேகத்தை பார்த்தா அவர் எதனா திட்டிருப்பீங்கன்னு பார்த்தேன்னா சொன்னானா, இந்த மாதிரியான நேர்மையான ஆளுங்க இருக்கிறதுனாலதான் நான் என்ன பண்றேன், சரியா ஆட்சி செய்யறேன். இந்த மாதிரி நேர்மை தரவங்க இருந்தாங்கன்னா என்னால என்ன பண்ண முடியாது, சரியா ஆட்சியே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து விலகி போறாரு. இன்னொரு இன்சிடென்ட், அதாவது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஆளுங்களே வரும் பொழுது முன்னால ஒரு 10 கார், பின்னால ஒரு 10 கார் வரும், போலீஸ்ங்க வருவாங்க, அப்புறம் பிளாக் ஹேட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. பட் இவரு வரும் பொழுது அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாராம். சைலன்சர் வச்சா வேணான்னு வரான். ஏன்பா அதை போட்டு ஏன்பா மத்தவங்களை தொந்தரவு பண்றீங்கன்னு கேட்பாராம். ஒரு கூட்டத்துல பேச போயிருக்கிறாரு. பேசி போகும்போது அங்க பேசி முடிச்சாச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவர் அங்க தங்க வேண்டிய சூழ்நிலை. அங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 போலீஸ் இருக்காங்களாம். மணியும் 10-11 ஆகி போச்சான். சரி நீங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானு கேட்கும்போது அவங்க சொல்றாங்களா, உங்க பாதுகாப்புக்காக தான் இங்க இருக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரா, நான் என்னப்பா தப்பு பண்ணிட்டேன், நல்லதுதான்ப்பா பண்ணிருக்கிறேன், எனக்கு எதுக்குப்பா பாதுகாப்புன்னு நீங்க எல்லாம் கிளம்புங்க. இல்ல ஐயா நாங்க இங்கதான் இருப்போம். இல்ல இல்ல நீங்க போங்கப்பா, என்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, எல்லாம் என் அண்ணன் தம்பிங்க தானே, என்னை யார் என்ன பண்ண போறாங்க, போங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தரை மட்டும் விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் விட்டு போனாங்க. அது ஒருத்தர் என்ன பண்ணாரா, கொஞ்ச நேரம் வந்து கழிச்சு காத்தாரலான்னு வெளியே வந்து அவர் வெளியே நின்றுட்டு இருக்காராம். ஏன் தம்பி அங்க நின்றுட்டு இருக்க, போய் படுத்து தூங்க வேண்டியதானே. இல்லையா நான் இங்கே நிக்கிறேன். அடா வாப்பா, கட்டில் கிடக்குது, அம்புல பெருசு கிடக்குது, நானாப்பா போட்டு தூங்க போறேன், நான் ஒரு பக்கம் படுத்துக்கிறேன், நீ ஒரு பக்கம் படுத்து வாப்பா சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் கூட்டி போய் என்ன பண்ணினாராம், பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டாராம். எவ்வளவு தைரியமா இருந்திருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் அவர் செய்யாம மக்கள் மேல அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை. ஆனா நாம தான் அவர் என்ன பண்ணிட்டோம், தோக்கடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவருடைய அலுவலகத்துல யாரையுமே வந்து நிக்க விட மாட்டார். எல்லாரும் உட்கார வச்சு பேசுற பழக்கம் அவர்கிட்ட இருக்கு. ஒரு முறை வந்து ஒரு அலுவலர் வந்து தன்னை பாக்குற வர ஜனங்களை வந்து நிக்க வச்சுதான் பேச வைப்பாரா, உட்காரவே சொல்ல மாட்டார். அத வந்து அவர் காதுக்கு வருது. இந்த காதுக்கு வந்து அவர் கூப்பிட்டு திட்டலையா, கூப்பிட்டு திட்டாம அவரை கூப்பிடுங்கன்னு சொன்னாராம். அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு கீழே வேலை பாக்குறவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு 20 பேர் இந்த மாதிரி உட்கார வச்சாச்சு. அவர் பாட்டு வேலையை பார்த்துங்கிறாரா, ஏதோ ஃபைல சைன் பண்ணிருக்கிறாராம். அப்ப அந்த குறிப்பிட்ட அதிகாரி, ஐயா நீங்க என்ன கூப்பிட்டீங்க, நான் வந்திருக்கேன், என்ன விஷயம் சொல்லவே இல்லையான்னு. ஒண்ணும் இல்லப்பா, நான் முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கேன், நீ எனக்கு கீழே வேலை பாக்குற, நீ உட்காந்துருக்க, உனக்கு கீழே பாக்குற அவளை உட்காந்துருப்பா, இதனால என்ன குடி முடி போச்சு, ஒரு குடியும் முழுலையப்பா, சரி எல்லாம் எழுந்து போங்கப்பா அப்படின்னு. அதாவது நாசுக்கா சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த. அதாவது என் முன்னால நீங்க எல்லாம் உட்கார்றதுனால உங்க குடி முழுவ போகுது, என் குடி முழுவ போகுது இல்ல, எல்லாருமே ஈவன் தான், எல்லாருமே சரிநிக சமந்தான் அப்படின்ற விஷயத்த நாசுக்கா அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த முதலமைச்சர் கிட்ட எல்லாம் பேசும் சாதாரண பேசுவாங்க, சாதாரணமா ஏதோ ஃப்ரெண்டுங்க ஒண்ணு தேவைன்னா சனபுர மாதிரி பேசுவாராம். ஒரு முறை என்ன பண்ணிருக்காரு, பாரதி வித்யா பவன் என்ற ஒரு அசிஸ்டன்ட், அவர் யாரப்பா, நிஜலிங்கப்பா, அதாவது அவர் கர்நாடக முதலமைச்சர். அவரை வந்து இவரை பார்க்க போறாரு. பார்க்க போனவரு 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. கார்ல வந்துட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஏரியை பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே இது எவ்வளவு, ஆழை எவ்வளவு, கொள்ளளவு எவ்வளவு, என்ன வந்து விவசாயம் இந்த இடத்துல பண்றீங்க அப்படின்னு கேள்வி மேல கேட்டிருக்காரு. இந்த முதலமைச்சர் பார்த்தாரு. பார்த்தா அவரு வந்து கர்நாடகம், இவர் தமிழ்ல பேசுகிறாரு. டிரான்ஸ்லேட்டரா தான் இந்த பாரதி வித்யாபவனுடைய அந்த தலைவர் இருந்திருக்காரு. அது டிரான்ஸ்லேட்டர்னா என்னன்னா, இவர் தமிழ்ல சொல்றது அவருக்கு இந்த கன்னட மொழியில மொழிபெயர்த்து சொல்றவர். இந்த மாதிரி கேட்டு வந்திருக்காரு. இவர் சொல்லினே வந்திருக்காரு, பாத்துனே இருந்தாரு. பா காரை நிறுத்துங்களா சொல்லியிருக்காரு நிஜலிங்கப்பா. ஏன் ஐயா, பின்னால ஒரு வேன் ஒண்ணு வருது இல்ல, அதுல இந்த இன்ஜினியர் சும்மாதான் தொங்கின்னு வந்திருக்கான், அப்ப நான் கூப்பிட்டு இந்த காமராஜ் பக்கத்துல உட்கார வச்சிருக்கான். என்ன நான் போய் அவங்க அங்க போய் உட்காந்துக்கிறேன். இவரு கேட்கிற கேள்விகளை அவனால தான் போய் சொல்ல முடியும், என்னால போய் சொல்ல முடியாதுன்ட்டாரு. இதை இவர் கேட்டாரு. கேட்டுட்டு அவங்க பாஷையில ஏதோ ஒரு வார்த்தையை திட்டாரு. திட்டிட்ட உடனே இவர் டிரான்ஸ்லேட்டர்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும்ல, இவர் திட்டதுனால இந்த திட்ட வார்த்தை எப்படி சொல்றது இவர் மூச்சுனுக்குறாரு. அப்ப நிஜலிங்கப்பா சொல்றாராம், அவரு என்ன ஏதோ ஒருத்தர் திட்டிட்டு இருக்கிறாரு, இந்த திட்ட வார்த்தையை மட்டும் விட்டுரு, மத்த வார்த்தையை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு. ஏன்னா காமராஜ் பக்கத்துல உட்கார்ந்தா கண்டிப்பா இது என்ன அது என்னன்னு அவர் கேட்பாரு, நான் கரெக்டா பதில் சொல்லணும், நான் சரியா பதில் சொல்லல, கண்டிப்பா என்ன திட்டிருப்பாரு. இந்த திட்ட வார்த்தையை மட்டும் விட்டு வேற என்ன சொன்னாருன்னு மட்டும் கேள்வி. அதாவது இந்த இப்ப கர்நாடகா பாத்தீங்கன்னா தண்ணி கேட்டு நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த காலத்தை பாத்தீங்கன்னா
சாதாரணமாவே பக்கத்துல உட்கார வச்சு கர்நாடக முதலமைச்சர் திட்டி இருக்கிறாரு. அவர் சாதாரணமா எடுத்துனுக்கிறாரு. அதை எடுத்துனது இல்லாம சாதாரணமா விட்டுருக்காரு. அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு முதலமைச்சருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்னா இந்த மனுஷன் வந்து அதாவது என்ன சொல்றது, வார்த்தைகளாலே சொல்ல முடியாது இவருடைய பெருமைகளை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு சொல்லும் பொழுது எனக்கு காந்தியடிகள் ஒரு நிகழ்வு கூட ஒண்ணு ஞாபகம் வந்தது. என்னன்னா ஒரு கூட்டத்துக்கு போவாராம். அந்த கூட்டத்துல ஒரு சிறுவன், அந்த அடிக்கடி போற கூட்டமாக அந்த ஒரு சிறுவன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா அடிக்கடி வந்து இவருக்கு மாலை போடுவானா. ஏதோ சின்ன மாலை எடுத்துன்னு வரும். அவருக்கு அவங்க சிறுவனுக்கு இவருன்னா ரொம்ப பிடிக்குமா. அவன் அடிக்கடி சொல்லுவானா, நீங்க ஸ்கூல் கட்டினதுனாலதான் நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் படிக்காம இருந்திருப்பேன், மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஒரு சின்ன மாலை அவர் எப்பெல்லாம் வராரோ அப்பெல்லாம் அந்த மாலையை தொடுத்து எடுத்துட்டு போயிடுவான். அன்னைக்கு போய் பாக்குறாராம், அவன் சிறுவனை காணும். என்ன தேடுறீங்க அப்படின்ன போது அவர் சொன்னாங்க கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாராம், இல்ல ஒரு சின்ன பையன் என்னை தேடி வருவான், ஒரு சின்ன மாலை ஒண்ணு எடுத்துட்டு வருவான் அழகா, அவனே தொடுத்து அதான் பாக்குறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் ஓடி வரான். ஓடி வந்த பிறகு என்னப்பா காணல அப்படின்னும் போது அப்ப சொன்னாரு, ஐயா நீங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்களா, சாப்பிடலான்னு போயிட்டேயா. ஐயோ சாப்பிடறத விட்டுட்டா வந்தா போய் சாப்பிடுப்பா, நீ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டாயா அப்படின்னு சொன்னாங்க. இதே ஒரு இன்சிடென்ட் வந்து காந்தியடிகள் கிட்ட சொன்னாங்க. அதாவது ஒரு இதுக்கு மேல அந்த இதை சொல்லியிருக்கிறார். அதாவது காந்தியடிகள் வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்துல கலந்துக்கிறாரு. கலந்துக்கும் போது ஒரு சிறுவன் கிட்ட வாக்கு கொடுக்குறாரு. அவங்க கிட்டதான் வந்து அந்த விரதத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னா அவங்க கிட்டதான் வந்து அந்த குடிப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. அவரு அந்த இது முடிக்கிறாரு. விரதத்தை முடிச்சதுமே அவர் ஆயிரக்கணக்காரங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவருக்கு பிடிச்சமான இந்த பழச்சாறு கொண்டாங்க. அதெல்லாம் வேண்டான்ட்டு தேடுறாரு. யார தேடுறாரா, பையன் சொல்லிட்டு போயிடுவான், நான் தான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு. அவன் வந்து ஒரு 1/4 நாள்ல ஒரு 4 ஆரஞ்சு பழத்தை வாங்கி ஒரு ஜூஸ் போட்டு கையில வச்சிருங்கிறான். ஒரு மூலையில இருக்கிறான். அவர் இவர் தேடுறாரு. இவ்வளத்தையும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இவ்வளவு பேர் நின்றுட்டு கொடுக்குறோம், நீங்க வந்து வாங்க மாட்டேன்றீங்களே. நான் அந்த சிறுவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அவன் கையால வாங்கி குடிச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். அவன் எங்க அப்படின்னு காந்தி கேட்கிறாராம். கேட்ட பிறகு அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சு அவனை கூட்டிட்டு வராங்க. அவன் கிட்ட இருந்து வாங்கிதான் அந்த பழச்சாறு குடிச்சாராம். அந்த ஞாபகம் இந்த விஷயத்த கேட்கும் போது பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் பொருளையும், அதாவது அப்துல் கலாம் கூட அந்த 5 வருஷம் முடிஞ்சிட்டு வெளியே வரும்போது தன்னுடைய கால் ஷூவை கழுவிட்டு வந்தாராம். என் தூசு கூட வந்து இந்த இடத்தோட தூசு கூட என்னோட செல்ஃப்ல வந்து ஒட்டிட்டு வரக்கூடாதுன்னு காலை கழுவிட்டு வந்தாராம். அது மாதிரி இவரும் போல இருக்கு. இவர் வந்து ஒரு முறை அவங்க அம்மா வந்து இவரை பார்க்க வராங்க. பார்க்க வந்துட்டு அங்க வந்து ஒரு 2 இந்த ஸ்டீல் டம்ளர் பாக்குறாங்க. இது ரொம்ப அழகா இருக்கு காமராசு, நான் எடுத்துட்டு போட்டுமா வீட்டுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மா இது என்னது இல்லம்மா, இது என்னது இல்ல, இது வந்து இந்த இந்த இடத்துக்கு சொந்தமானது. நான் எப்ப வெளியே வரணும் இந்த இடத்துல இதை கொடுத்துட்டு வரணுமா. எது 2 டம்ளர் ஸ்டீல் டம்ளர் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இதெல்லாம் வேண்டாம், நான் ஊருக்கு வந்தேன்னா பணம் வச்சிருந்தேன்னா நான் கண்டிப்பா வாங்கி தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது காந்தியடிகளுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதாவது பனி காலத்துல தண்ணி சூடு பண்ணிதான் மனு வந்து கொடுப்பாங்களாம், அதை குளிப்பாராம். அன்னைக்குன்னு பார்த்து விறகெல்லாம் வந்து பனியில விட்டுட்டு இருக்கிறாங்க. விறகெல்லாம் நினைச்சு போச்சு. தண்ணி காய வைக்க அதாவது இந்த என்ன காஞ்ச கட்டைகளை இல்லையா. காஞ்ச கட்டைகளை இல்லாதனால எதையாவது வச்சு பத்த வைக்கணுன்றதுக்காக தேடி பார்த்தா ஒரு காந்தியோட ஒரு பழைய குல்லா. அந்த குல்லாவை அந்த மனு என்ன பண்ணாலும் எடுத்துன்னு வந்து அதை பிக்கிறாங்க. அவர் காந்தி பாத்துட்டாரு, என்ன பிச்சுட்டு இருக்கிற. நான் இல்ல, இந்த கட்டையை பத்த வைக்கணும்னா கண்டிப்பா இதை பிச்சு வச்சாதான் பத்த வைக்க முடியும், அது என்னோட குல்லா. இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்க எவ்வளவு பெரிய தேச தந்த, யாருன்னா கேட்டா உங்களுக்கு நிறைய வாங்கி தர மாட்டாங்களான்னு. நீ சம்பாதிக்கிறியா, இல்ல. நான் சம்பாதிக்கிறேன்னா இல்ல. அப்ப யாருன்னு வாங்கி தருவாங்க. என்ன நம்பி வந்து மக்கள் வந்து பணம் தராங்கன்னா அது நான் திரும்ப அவங்க செய்வேன்றதுக்காக, அதை நான் அனுபவிப்பேன்றதுக்காக கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த குல்லாவை வாங்கி மறுபடியும் தைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இன்சிடென்ட் வந்து இந்த இது படிக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா CS வெங்கட்ராமன் அப்படின்றவர் நல்ல மெத்த படிச்சவர், நல்ல அறிவாளி. அவர் கூட வந்து காமராஜரும் கூட ஒர்க் பண்றாரு. அப்போ ஒருத்தர் கேக்குறாரு, நீங்க ரொம்ப படிச்சவங்க, நல்லா மெத்த படிச்சவங்க, ஆனா இவர் வந்து அந்த அளவுக்கு படிக்காரு, எப்படி ஒரு 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல போறேன். யார் மெத்த படிச்சவங்க, நானா? மெத்த படிச்சா மட்டும் போதாது, நல்ல அறிவு இருக்கணும், நல்ல அனுபவம் இருக்கணும். அது எனக்கு கிடையாது, அவருக்கு இருக்கு.
ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இவர்கிட்ட சொல்றாரு. ஒரு முறை வந்து ஒரு கம்பெனி கொண்டு வராங்க. இந்த கம்பெனியை வந்து தமிழ்நாட்டுல வச்சா நிறைய பேருக்கு வேலை கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஆனா அவங்க ஒரு சில விஷயங்கள இவங்க கிட்ட கேக்குறாங்க. நல்ல நிலம் இருக்கணும், கரண்ட் இருக்கணும், ஆறு பக்கத்துல இருக்கணும், இடமும் வந்து கொஞ்சம் கம்மி காஸ்ட்ல இருக்கும். இவ்வளவு வசதிகள் இருந்தா அந்த இடத்துல ஃபேக்டரி கட்டலாம். ஃபேக்டரி கட்டினால கண்டிப்பா என்ன இருக்காங்க, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். அதை எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்ன்றது காமராஜருடைய எண்ணம். அப்படி கேட்கும் பொழுது நிறைய வல்லுநர்கள் வராங்க, பாக்குறாங்க. தமிழ்நாட்டுல ஒரு இடமே கிடையாது. இவங்க எதிர்பார்க்கறதுக்கு கம்மி காஸ்ட்ல பக்கத்துல ஆறு, கரண்ட், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரியான இடம் வந்து இங்க கிடையவே கிடையாது. சொல்ல அவங்க கிளம்புறாங்க. உடனே இவரோட பிஎஃப் போன் பண்றாரு. இவங்க வந்தவங்க கிளம்புறாங்கப்பா, கையெழுத்து போட்டாங்களா? போடல. ஏன் போடல? அந்த மாதிரி இடமே இல்லையா? யார் சொன்னது அந்த மாதிரி இடம் இல்லைன்னு? அங்கேயே நிக்க சொல்லி சொல்லிட்டு அவர் வராரு. உங்களுக்கு அந்த மாதிரி தான் இடம் வேணும் வா அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி கூட்டின்னு போயிட்டு 1000 ஏக்கர் இடத்த அந்த இடத்த காமிக்கிறாரு. காமிச்சிட்டு நீ கேட்டல ஏர்போர்ட், ரயில் ஸ்டேஷன் எல்லாமே இருக்கு. ஆனா தண்ணி இல்லையே. தண்ணி கொஞ்சம் தூரமா இருக்குப்பா. ஏன்பா தண்ணி பக்கத்துல இருந்தா நாங்க விவசாயம் பண்ணி நாங்க போய்ச்சிக்க மாட்டோமா? இதெல்லாம் இங்க கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கிறதுனால தானே உனக்கு கொடுக்குறோம். உன்னால 10 பேருக்கு வேலை கிடைக்குன்னு. அதனாலதான் வந்து இந்த இடத்த நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தோ பக்கத்துல இருக்கு காவிரி, அது வந்து பைப்பை போட்டா தண்ணி வரப்போகுது. இதுக்கு ஏன்பா கஷ்டப்படுற, அதை நானே பண்ணி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது கைவிட்டு மீறி போன ஒரு விஷயத்த உடனே தக்க வச்சிருக்காரு. அதாவது அவருக்கு ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாராம், அத சாதாரண விட்டுற மாட்டாராம். அதுவும் மக்களுக்கு நல்ல விஷயம்னு சொன்னா அது சாமானியத்தை விடவே மாட்டாராம். நேரு பார்க்க போவாராம். நேரு பார்த்து ஒரு முறை திடீர்னு பார்க்க போயிட்டாருன்னா நேரு பார்த்து காமராஜர் பார்த்து சிரிப்பாராம். இவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்காரு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தமிழ்நாட்டுக்காக தான் வந்திருக்கா, என்ன விஷயத்துக்காக வந்திருக்க சொல்லுன்னு சொல்லி நேரு கேட்பாராம். நேரு கேட்கும் போது ஆமா சொல்வாராம், கேரளா ஒரு நிதி ஒதுக்குனீங்கல்ல, அவங்கதான் பயன்படுத்தலையா, என்கிட்ட போங்களேன், தமிழ்நாட்டுல நிறைய கஷ்டங்களா இருக்குது அப்படின்னு சிரிப்பாராம். இப்ப இதுக்காகத்தான் இவர் வராரு. தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது மேல கொண்டு வரணும்ன்ற எண்ணத்தோட தான் இவர் முழு முயற்சியோட ஈடுபட்டு இருக்காருன்றத நேரு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு முறை அவங்க அம்மா, அதாவது ஃபர்ஸ்ட் கூட சொன்னேன் நான், நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா 7 தலைமுறைகள் சொல்றாங்கல்ல, இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்ப்பாங்க. ஆனா அவர் தனக்கு கூட சொத்து சேர்த்து இல்ல. அவங்க அம்மா சொல்றாங்க, தன்னோட பூர்வீக வீட்டை உன் பேர்ல எழுதலாம் காமராஜர், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். அப்படி கூப்பிடும் பொழுது எனக்கு எதுக்குமா, எனக்கு வேணா, தாய்க்கு எழுதி கொடுத்துருமான்றாராம். தாய்க்குன்றது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய சிஸ்டர், தங்கச்சி. எனக்கு எதுக்குமா, எனக்கு கல்யாணமாவில குழந்தையும் கிடையாது, எனக்கெல்லாம் எதுக்குமா வீடு வாசல், எனக்கெல்லாம் வேண்டாம், தாய்க்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்களா, இல்லப்பா நான் உங்களுக்கு தான் தருவேன், வேண்டாம் எனக்கு, நீங்க கொடுத்தாலும் நான் என்ன பண்ணுவேன், அந்த சொத்தை தாய்க்கு தாமா எழுதி தருவேன், எனக்கு வேண்டாம். அதாவது அந்த வீடுதான் கடைசியா கூட அவர் இறக்கும் பொழுது கூட ஒரு வாடகை வீட்டுலதான் இருந்தார். அந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது அந்த அந்த விஷயத்த நான் இன்னும் கூட கேட்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது அவர் இறந்த பிறகு அவங்க வீட்டுக்கு வந்து இந்த வருமான வரித்துறையில் இருக்கிறவங்க போறாங்களாம். போயிட்டு அவருடைய சொத்து மதிப்பெல்லாம் கணக்கிடுறாங்களாம். வைரவன்றது வந்து அவருடைய அசிஸ்டன்ட் மாதிரி கூடவே இருப்பாரு. அவர் தான் எல்லாம் சமைச்சு கொடுக்கறது, அது எல்லாமே அவர் தான் பண்ணுவார். இந்த பாரதியாருக்கு கோழைக்கண்ணன் இருந்தார்ல, அது மாதிரி. அப்ப அவர்கிட்ட கேக்குறாங்களா ஒரு சில விஷயங்களை, இது சொந்த வீடா, இல்லையா வாடகை, சரி என்னென்ன பாத்திரம் எல்லாம் இருக்கு, என்னென்ன பொருட்கள் வச்சிருக்கீங்கன்னா ஒரு 6 பாத்திரத்தை கொடுத்தாராம். இதுதான் பழமை. ட்ரெஸ் வீரோ தரணும், 3 செட் ட்ரெஸ் இவ்வளவுதான் இருக்கான். பணம்னு பார்த்தோன்னா ஏதோ கொஞ்சம் காசு, ஒரு பாக்கெட் அதான் காசு. அப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு அதிகாரி கேட்கிறாராம் மேல் அதிகாரி கிட்ட, ஐயா என்னயா பதிவு பண்றது, ஏழன்னு பதிவு பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்கிறாரா. அவர் சொல்றாரா, ஏழெல்லாம் பதிவு பண்ணாதப்பா, பரம ஏழன்னு பதிவு பண்ணு அப்படின்னு. ஒரு முதலமைச்சர் 9 ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்திருக்காரு. ஆனா அவரு பரம ஏழையா இருந்திருக்காரு. தனக்குன்னு எந்த சொத்துக்களையும் சேர்த்து வைக்கல. அத அவங்க அம்மா கூட என்ன சொல்றேன்னா, அவங்க அம்மா இறக்கும் தருவாயில கூட சடங்கு கூட அவர்கிட்ட என்ன கிடையாதான், காசு கிடையாதான். அந்த அளவுக்கு வந்து தான் சம்பாதிச்ச பணத்தையும் மத்தவங்களுக்கு கொடுத்திருக்காரு. மக்களையும் சிறப்பா என்ன பண்ணிருக்காரு, வாழ வச்சிருக்காரு. மனிதர் இல்ல, இவரு மாமனிதர். இதுக்கப்புறம் ஒரு, அதாவது அந்த தாழ்த்தப்பட்ட இனத்தவங்க சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி யார கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே போயிடுவாராம்.
உடனே வந்து ஹெல்ப் பண்ண போயிடுவாராம். ஒரு முறை வந்து ஒரு ஒரு பெண் ஒரு ஸ்கூல்ல வந்து ஆசிரியரா வேலை பாக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து என்ன பண்றா, முதலமைச்சரை பார்க்க வரா. அவரை பார்த்ததுமே அழ ஆரம்பிச்சிட்டாலாம். அழற அவரு ஏன் தாய் அழற, எதுக்கு அழற, பெண் பிள்ளை எல்லாம் அழக்கூடாது, ஏன் தாய் அழற, சொல்லிடுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப சொன்னாரா, ஐயா நான் வந்து இந்த பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க, நான் எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு டீச்சர் ஆயிட்டேன். ஒரு கிராமத்துல டீச்சர் வேலைக்கு போனா ஐயா. இங்க வந்து ஆஹ் எங்க வீட்டுல இருந்து அந்த ஊருக்கு பார்த்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கு. அதுல வந்து நான் சைக்கிள்ல தான் போகணும், செருப்பு போட்டு தான் சைக்கிள் மிதிக்க முடியும். அங்க இருக்கிற தலைவர் வந்து செருப்பு போடாது, சைக்கிள்ல வரக்கூடாதுன்னு சொல்றாரு ஐயா. நான் எப்படி ஐயா போவேன்? முதல்ல அவன் கூப்பிடு, யார் அது கூப்பிடு. ஏன்பா, இந்த பெண் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் பள்ளிக்கூடத்தை கட்டினேன் நானு. ஆனா நீ என்னன்னா செருப்பு போடக்கூடாது, சைக்கிள்ல வரக்கூடாதுன்னு சொல்றியே. நீ வந்து உன்னோட விஷயத்த உன்னோட வச்சுக்கோ. ஆனா இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட என்ன பண்ணாத, திணிக்காத. நான் இந்த பிள்ளைகள்லாம் நல்லா வளரணுன்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து அந்த பொண்ணு அந்த ஊருக்கு சைக்கிள்ல செப்பல் போட்டு போயிருக்கிறான். சோ யாரு வந்து ஒரு உதவின்னு கேட்டாலும் உடனடியா ஆக்ஷன் எடுத்து உடனடியா என்ன பண்ணுவாரா, அவங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்வாராம். லாஸ்ட்ல ஒரு நிறைய இருக்கு, கட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சது. ஓகே, இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லு. ஒரு முறை வந்து அணை கட்டுறதுக்காக இன்ஜினியரிங் கிட்ட கேக்குறாங்க. அந்த அணை கட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஒரு ஈவனான பகுதியே கிடையாது. இந்த இடத்துல கட்டுறது ரொம்ப மிக கடினமான விஷயம். ஆனா கட்டிதான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. அப்போ வந்து ஒரு சிலரை கூப்பிட்டு செக்ரட்டரி எல்லாம் கூப்பிட்டு பேசுறாரு. அப்படி பேசும் பொழுது அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, சாத்தியமே இல்ல, முடியவே முடியாது அப்படின்னு. அப்ப அந்த சமயத்துல அப்துல் கலாம் கூப்பிடுறாரு. அப்துல் கலாம் கூப்பிட்டு அந்த ஃபைல கையில கொடுத்து, பா இதை நான் உங்ககிட்ட நம்பி கொடுக்குறேன், இது வந்து அந்த அந்த இடத்துல கண்டிப்பா நான் கட்டிதான் ஆகணும், அப்பதான் அங்க இருக்கிறவங்க சரியா நல்லா இருப்பாங்க, உன்னை நம்பி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து அமிச்சிட்டாராம். இவர் போனாராம், நைட்டும் பகலும் உட்காந்து யோசிச்சு ஒரு பாலத்துக்கு போட வேண்டிய திட்டத்தை திட்டாரு. தீட்டிட்டு காலையில ஒரு 3-4 மணிக்கு வராரு, காமராஜர் பார்க்க வராரு. காமராஜர் தூங்கிட்டு இருக்காரு. அவங்க பிஏ கூப்பிட்டு, அவர் சரி அந்த இது போட்டுட்டேன் நானு, நீங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லிட்டு இவரு படுத்துட்டாரு. ஏன்னா இவர் ரைட் ஃபுல்லா வேலை பார்த்தாருல, போய் படுத்துட்டாரு. எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே போய் கொடுக்குறாங்க. அப்துல் கலாம் வந்தாரு, நீங்க அவர்கிட்ட வந்து ஒரு பாலை கட்டுறதுக்கு ஒரு திட்டம் ஒண்ணு கேட்டீங்களாமே, அந்த திட்டத்தை போட்டுட்டாரா, இந்தாங்க சொல்லி கொடுத்துரும். அப்படியான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டு நேரா அப்துல் கலாம் வீட்டுக்கு நேரா இவர் போறாரு. இவர் போனா அங்க அவர் தூங்கிட்டு இருக்காரு, வெயிட் பண்றாரு. எழுப்பட்டுங்களா, கொஞ்ச நேரம் தூங்கட்டும் சொல்லிட்டு அவர் அப்புறம் முழிச்சு எழுந்துச்சு வந்தாரு. எழுந்துச்சு வந்தா இவரு வெளியே உட்காந்துருக்காரு. என்ன ஐயா, வந்தவனே எழுப்பிருக்கலாமே, ஏயா நான் சொன்ன வேலையை நீ கண்ணு முழிச்சு நைட்டு ஃபுல்லா பாத்துருக்க, உனக்காக ஒரு கொஞ்ச நேரம் என்னால உட்கார முடியாதா என்ன, அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும், நன்றி சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது காமராஜர் மாமனிதர், என்ன சொல்றது, கர்ம வீரர். அதாவது இவரை வந்து பல பேர்கள் சொல்றாங்க. அதாவது ஒரு சிலர் கூட ஒரு சில பேர்கள் தான் சொல்லுவாங்க. ஆனா இவர் வந்து பெருந்தலைவர், கிங் மேக்கர் அப்படி எண்ணிக்கிட்டே போலாம் அவருடைய சொல்றதுக்கு. உண்மையாவே இவர் வந்து இன்னும் ஒரு 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டு இருந்தாருன்னா தமிழ்நாடு இந்நேரம் சுபிட்சம் பெற்றிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சுபிட்சம் மட்டும் இல்ல, உண்மையாவே மிகப்பெரிய ஒரு விஷயத்த அவர் இது செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த பிஜி டீமுக்கு ரொம்ப நன்றி. நான் பேசுனதை அமைதியா கேட்டு இருக்கிற இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நிறைய விஷயங்கள் நல்லா சூப்பராகவே ஷேர் பண்ணியிருந்தீங்க. காமராசர் ஒரு எளிய மனிதர் அப்படிங்கிறத வந்து இவ்வளோ சிம்பிளாக வந்து சொல்ல முடியுமா அப்படிங்கிறத ஈஸியாக ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஓகே, ஆன்லைனில் இருக்கிறவங்க யாராச்சும் கமெண்ட் ஷேர் பண்ணுறாங்களா மேம்? ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கிறவங்க யாராச்சும் கமெண்ட் ஷேர் பண்ணுறாங்களான்னு கேளுங்க மேம். கசுவா. மாலை வணக்கம். நீங்க பேச ஆரம்பிச்சோன்னே உங்க மேல ஃபேன் போல கூட எங்களை நாங்க கவனிக்கல, நாங்க ஃபேன்ல தான் உட்காந்துருந்தோம். உங்க பேச்சுல மேம்பட்டுட்டோம். நிறைய தகவல் சொன்னீங்க, பெரும்பாலான விஷயங்கள். ஆனா சில விஷயங்கள் கேள்விப்படாத விஷயங்கள் நிறையவே சொன்னீங்க. ஒரு டீச்சர் மாதிரி வந்து ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளவு அவங்க ஒரு ஸ்டோரி சொன்னா அப்படியே உட்காந்து கவனிப்பாங்களோ அந்த மாதிரிதான் நீங்க ஒரு ஸ்டூடெண்டா உட்காந்து நீங்க சொல்றது வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டா கவனிச்சேன். ரொம்ப நிறைய தகவல் சொன்னீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நல்லா பேசுறீங்கம்மா. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் கசுவால இருந்து யாராச்சும் ஷேர் பண்றீங்களா கமெண்ட்ஸ்? மலர் மிஸ், ரொம்ப நல்லா பேசுனீங்க. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா,
அந்த இன்ட்ரோடக்ஷன் சொன்னா நல்லா இருந்திருக்கும். அவர் முதல்ல இருந்து அவங்க லைஃப் சூழல் எப்படி இருக்குது அது ஓவரால் அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா ஒரு இன்சிடென்ட் நீங்க சொல்றப்ப எவ்வளவு மாமன் நல்லா பண்ணிருக்காரு, அது எல்லாருமே அக்செப்டட் தான். அதனாலதான் நம்ம இந்த செஞ்சுரி வரையும் பேசணும். நல்ல கெத்தா வாழ்ந்தவங்க, நல்ல அதிகார தோரணையில வாழ்ந்தவங்கள கண்டிப்பா யாருமே செலக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த எந்த அதிகாரமா இருந்தாலும் அந்த மனித நேயத்தோடு மனித தன்மையோடு வாழ்ந்தவங்க தான் இன்ன வரையும் காலத்தால் அழியாத தலைவர்களா இருக்காங்க. அதனால எந்த டவுட்டும் கிடையாது. காமராஜர் இருக்கிற வரையில அவரை பத்தி பேசிட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு நீங்க பண்ண புக் ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமராஜரை பத்தி நிறைய விஷயங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டோம். ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். மேம் வேற யாராச்சும் அங்க ஷேர் பண்றாங்களா மேம்? ஆன்லைன்ல இருக்கிறவங்க யாராச்சும் கமெண்ட் ஷேர் பண்றீங்களா? குட் ஈவினிங் ஆல். நான் பேசுறது ஆடிபிளா இருக்குங்களா? எஸ் சார். மலர்மதி மிஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் உங்களுடைய எனர்ஜி குறையவே இல்லை. ஒரு அவங்க ஏற்கனவே ஒரு மிஸ் சொன்னாங்க, அப்படியே நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக அமர்ந்து கேட்டோம்னு சொல்லிட்டு. உங்களோட அப்ரோச்சுமே அப்படி தான் இருந்தது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நீங்கள் பேசுவீங்களோ அதே மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ அதில் இருந்தது. எங்கேயுமே ஒரு ஸ்டோரிக்கு இன்னொரு ஸ்டோரிக்கு எல்லாம் போய் நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணுறது பார்க்கறது அதுக்கெல்லாம் பெரிய கேப் வித்தியாசமே தெரியாமல் ரொம்ப நல்லா அழகாக பேசிட்டீங்க. ஸோ ஏற்கனவே மற்றவங்க சொன்ன மாதிரி காமராஜர் பற்றி நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப்லேயும் சரி புக்லேயும் சரி மற்ற இடங்களையும் நம்ம படித்தது போக புது விஷயங்கள் நிறைய விஷயம் அதுலேருந்து கேட்டுட்டோம். இந்த மாதத்திற்கு ஒரு பொருத்தமான மனிதரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை பொருத்தமாக நீங்கள் ஒரு புக் ரிவ்யூ பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் விட்டால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கூட பேசுறதுக்கான விஷயம் உங்கள்கிட்ட இருந்ததுங்கிறது கிளியராக புரிஞ்சது. எனிவே தேங்க்யூ ஸோ மச் மிஸ். ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். மலர்மதி மேம், காமராசர் ஐயா பத்தி ரொம்ப அழகா பொறுமையா நல்லா சொன்னீங்க. எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், இன்னைக்கு நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். ஸோ இந்த புக் ரிவ்யூ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப பொறுமையா சொன்னீங்க. உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படிதான் கிளாஸ் எடுப்பீங்க போல இருக்கு. உண்மையிலே கொடுத்து வச்சவங்க நல்லா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசா இருந்தது. இன்னைக்கு அவருடைய இன்ஸ்பிரேஷன்ஸ் நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ மேம். நிஜமாவே நிறைய விஷயங்கள் உண்மையாக அவங்க சொன்ன மாதிரி நிறைய ஷேர் பண்ணீங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் கூட நீங்கள் பேசியிருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே மேம். தேங்க்யூ.